டிஜிட்டல் கேலண்டர் 2025. இன்றைய சூசி. வீதியோட்ட போட்டி. நுவரெலியா புசல்லாவ இந்து தேசிய கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியில் ஆண் பெண் இருபாலாருக்குமான வீதியோட்ட போட்டி இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. சர்வதேச இந்து மாநாடு. 3வது சர்வதேச இந்து மாநாடு இந்துக்கலையின் பன்முக பார்வை எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. குரு பூசை நிகழ்வு. வாராந்த திருவாசக சிறப்பு சொற்பொழிவும் குரு பூசை விழாவும் இன்று காலை 9 மணிக்கு தெல்லிப்பளை அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலய பிரதான மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. திருவாசக சிறப்பு சொற்பொழிவு. சைவ வாழ்வியலில் திருவாசகம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக வாராந்தம் நடாத்தப்படும் திருவாசக சிறப்பு சொற்பொழிவு இன்று மாலை 4 மணிக்கு யாழ்ப்பாணம் பன்னாலை சிவபூதவராயர் ஆலய மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. கந்தபுராண படன சொற்பொழிவு. யாழ்ப்பாணம் நீர்வேலி கந்தசுவாமி ஆலய வாராந்த சுக்கிரவார கந்தபுராண படன சொற்பொழிவு இன்று மாலை 5:30க்கு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. மகளிர் தின நிகழ்வும் விற்பனை கண்காட்சியும். வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமை எனும் தொனிப்பொருளில் சர்வதேச மகளிர் தின விழா இன்று சாவகச்சேரி நகரசபை பொன்விழா மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. நாளைய சூசி. வருடாந்த மெய்வல்லுனர் போட்டி. யாழ்ப்பாணம் கரவெட்டி மாணிக்கவாசகர் வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்வல்லுனர் போட்டி நாளை பிற்பகல் 2 மணிக்கு பாடசாலை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. பாடசாலை அதிபர் விஜயராஜா இளையராஜா தலைமையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் மின்னியல் பொறியியலாளர் முரளிதரன் வர்மிளா பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க உள்ளார். யோக கலை கற்கை நல்லூரில் ஆரம்பம். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இளைஞர் விவகார அலகினால் உடல் உள மேம்பாட்டிற்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற யோகக்கலை அடிப்படை கற்கை நெறியின் புதிய பிரிவு நாளை மாலை 6 மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலய பின்வீதியில் அமைந்துள்ள நல்லூர் மங்கையர்க்கரசி வித்தியாலயத்தில் நடைபெறவுள்ளது.